ரொம்ப கால் வலி வந்துச்சு. அந்த கால் வலியில் ரொம்ப வேதனைப்பட்டேன். நான் 7 மாதம் அப்படி அந்த கால் வலியில் நான் ரொம்ப அவதிப்பட்டேன். அப்புறமா நான் ஜெபிச்சு மருத்துவமனை போய் ஊசெல்லாம் போட்டு எவ்வளோ பண்ணாலும் கூட அந்த கால் வலி போவே இல்லை. ஆனாலும் லாஸ்ட்டில் ஜபத்தில் தான் அது போயிடுச்சு. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி 2 வருஷமாக சின்னாவுக்கு வேலை இல்லாத இருந்தது. இந்த வருஷத்தில் தேவன் கர்த்தர் 3ஆவது மாதம் சம்பளம் வாங்க போகிறாரு. அந்த மாதிரி ஒரு வேலை, நல்லது வேலை கொடுத்தாரு தேவன். அது மாத்திரம் இல்லைங்க, என் வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனாலும் கூட 2 வார்த்தை நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த பசங்கள்லாம் சின்ன பசங்களை இருக்கும்போது என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லைன்ட்டு எவ்வளவோ அழுதுட்டேன், எவ்வளோ புலம்பிட்டேன், எவ்வளவோ பாரம், கஷ்டம், துன்பம் எல்லாத்துலேயும் என் தேவன் என்னை கடந்து கொண்டு வந்துட்டார். ஆனால் இப்போது மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு ஜீவனுக்காக அழுவ வேண்டியதாக வந்துச்சு, எனக்கு ஆரோக்கியத்துக்காக அழுவ வேண்டியதாக வந்துச்சு. இப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் புதிதான வருஷத்துக்குள்ளே எல்லா கண்ணீருக்கு பதில் கொடுத்து எல்லாவற்றும் நன்மையினால் முடிச்சுட்டுவார். எதுக்கு இந்த கண்ணீரைன்னா, என் 2வது மகனுக்கு உடம்பு சரியில்லை. இன்றைக்கி நேற்று போய் அந்த பல்லில் பயாசிப்ஸ் பண்ணன்ட்டு ஒரு கட்டி வந்திருந்தது. அந்த கட்டி நேற்று தினத்தில் ஆப்ரேஷன் பண்ணி பயாசிப்க்கு அனுப்புனாங்க. மீண்டும் எனக்கு ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டம். 5 மணி நேரம் ஆச்சு ஒவ்வொரு மனுஷனுக்கு அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு. சிடி ஸ்கேனு, அது என்னென்னவோ ஸ்கேன் எடுத்தாங்களா. அதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் 3:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். அப்புறமா நான் தேவன்கிட்ட அழுதுட்டேன். சின்ன பசங்க இருக்கும்போதப்பா பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லைன்னு அழுதுட்டேன். ஆனால் இப்போ மறுபடியும் அதே பிள்ளைகளுக்காக நான் ஜீவனுக்காக நான் அழுது கொண்டு இருக்கிறேன். ஏன்னா என் பெரிய மகனுக்கு அதே மாதிரி கேன்சர் நான் எவ்வளவோ அழுதுட்டேன். அந்த பார்க்கில் உக்காந்து பகலெல்லாம் அழுவேன். நைட்டுக்கு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் தூங்க மாட்டேன், அழுதுகிட்டே இருந்துட்டேன். ஆனாலும் தேவனுக்கு கர்த்தர் என் கண்ணீரை பார்த்து என் பெரிய மகனுக்கு நல்ல ஜீவனை கொடுத்து இம்மட்டமாக இன்னமும் ஊழியம் செய்கிறதுக்கு எல்லா விஷயத்தில் அவர் எடுத்து பயன்படுத்துகிறாரு. அதே மாதிரி என் 2வது மகனுக்கு கூட மறுபடியும் அந்த டெஸ்ட்டில் எந்த ப்ராப்ளம் வராதபடி தேவன் அது எல்லாவற்றும் தேவனை சரி செய்யணும், ஆசீர்வதிக்கணும். நல்ல விஷயத்தில் சாட்சி சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தும்படி இந்த சிறு சாட்சி தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவநாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. 2வது இயேசு பிரதர் சாட்சி சொல்றாரு. இப்படி சுருக்கமா இன்னும் சுருக்கம் பண்ணணும் உங்கள் சாட்சி. நேரம் இல்லாதபடினாலே மணி 11 ஆயிடுச்சு. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது. దేవుని యొక్క పరిశుద్ధ నామమునకు మహిమ కలుగును గాక. సమయం ఇచ్చిన దైవజనులకి, కూడి వచ్చిన మీ 50 మందికి నా యొక్క వందనాలు తెలుపుకుంటున్నాను. 2024 సంవత్సరంలో నుంచి ఎండింగ్ ఇంకా 2025 మొదటి నుంచి ఇప్పటి వరకు కూడా దేవుడు అనేక కార్యములు నా పట్ల చేసి ఉన్నాడు. దాంట్లో మొట్టమొదటిగా నేను చెప్పాలంటే ఒక అద్భుతమైన సాక్ష్యం ఏంటంటే, దేనికి ఎన్నికలేనటువంటి నన్ను, దేనికి పనికిరానిటువంటి నన్ను చీరాల పట్టణంలో ఈ సంవత్సరము ఏప్రిల్ మాసం 19వ తారీఖున మీటింగ్, మీ రక్షణ సువార్త కూడికను జరుగుటకు దేవుడు కృప చూపినాడు. హల్లెలూయా. దేనికి పనికిరానివంటి నన్ను, ఎన్నికలేనటువంటి నన్ను దేవుడు ఎత్తి అక్కడ సేవ చేయడానికి దేవుడు కృప చూపిండు. దేవునామానికి స్తోత్రాలు. అంత మాత్రమే కాదు, ఆ సేవ చేయడానికి నా ఒక్కడి వల్ల అనేది పని కాదు. అక్కడ నాకు అద్భుతమైనటువంటి దైవజనులు నాకు ఇచ్చినాడు. హల్లెలూయా. అందుని బట్టి దేవుని నామాన్ని స్తుతిస్తున్నాను. అక్కడ సేవ చేయడానికి కావాల్సిన ప్రతి అవసరతలను, ప్రతి అక్కర్లను దేవుడు సంధించిండు. అక్కడ పని చేయటకు కావాల్సిన ఏకాత్మను కలిగినటువంటి ఒక గొప్ప దైవజనుడిని దేవుడు నాకు పరిచయం చేయించాడు. దాన్ని బట్టి దేవుడు నామాన్ని స్తుతిస్తున్నాను. అంత మాత్రమే కాదు, పిల్లల స్కూల్ ఫీజు అయితేనేమి, నా యొక్క పరిచర్యలో కావాల్సిన ప్రతి అవసరతలు అయితేనేమి, ఇంటికి సుకన్య యొక్క ఆపరేషన్ అయితే మీ అందరికీ తెలిసిన సాక్ష్యాలే. మళ్ళీ ఒకసారి రీకాల్ చేస్తున్నాను. సుకన్య యొక్క ఆపరేషన్ విషయంలో ఖచ్చితంగా ఎవరు నా తోడు లేరు, ఎవరు నాకు అండగా లేరు. అయితే నా ఫ్యామిలీ అంతకంటే దైవజనులు నాతో ఉండి నాకు భరోసా ఇచ్చి నాకు ధైర్యం చెప్పి ఆ యొక్క ఆపరేషన్ విషయంలో నాకు కావాల్సిన ప్రతి అవసరతలను కూడా దైవజనుల ద్వారా నాకు సంధింపబడి, అందుని బట్టి దేవుని నామాన్ని స్తుతిస్తున్నాను, ఆయన యొక్క నామమును మహింపరుస్తున్నాను. అంత మాత్రమే కాదు, స్కూల్ ఫీజు, అక్షయ్ యొక్క కాలేజీ ఫీజు సీట్లు అయిపోయినాయి అని చెప్పారు. అయినప్పటికీ దేవుడు ఆ యొక్క కాలేజ్ ఫీజు కట్టడానికి కావాల్సిన కృపలో
ద్వారాలు తెరిచాడు. అంత మాత్రమే కాదు, ఈ సంవత్సరం నాకు దేవుడు ఒక కొత్త బైకు, రాదనుకున్నటువంటి బైకు దేవుడు నాకు అది అనుగ్రహించాడు. అందుని బట్టి దేవుని నామాన్ని స్తుతిస్తున్నాను. నిజంగా గత దేవుని తెలుసుకొని 20 సంవత్సరాలు అయినప్పటికీ కూడా మా యొక్క జీవితంలో ఎన్నో మేలులు వెనకబడినప్పటికీ దేవుడి యొక్క జేఎస్వే చర్చి తరపున, ఈ యొక్క దైవజనుల తరపున నాకు అనేక మేలులు, అనేక కృపను దేవుడు చూపించినాడు. దీనంతటికి కారణం ఏంటంటే ఖచ్చితంగా దైవజనుల యొక్క ప్రార్థన, దైవజనుల యొక్క పురస్కారం, ఆయన మనకి చెప్పేటువంటి ప్రోత్సాహమే తప్ప ఇంకొకటి లేదు. నిజంగా ఎంతోమంది దైవజనులు మనం చూస్తున్నాం. ఆది కాండం నుంచి ప్రకటన గ్రంథం వరకు అనేక మంది దైవజనులు చూస్తున్నాం. ఒకే ఒక దైవజనుని గురించి మాత్రమే ఈ మన ఇంటికి వచ్చి పోచినటువంటి దైవజనుడు ఉత్తమమైనటువంటి దైవజనుడిని మనం బైబిల్ గ్రంథంలో చూస్తున్నాం. అలాంటి దైవజనులు ఎంతోమంది నాకు ఎక్స్పీరియన్స్లో చూసినప్పుడు నిజంగా ఇలాంటి దైవజనులు చిక్కడం అనేది నా యొక్క అదృష్టం, నా కుటుంబం యొక్క అదృష్టంగా నేను భావిస్తున్నాను. ఇదేదో గొప్పకో తన పాస్టర్ గారిని గొప్ప చేయడానికో చెప్పలేదు, కానీ నేను, నా కుటుంబము, మా జీవితంలో అనుభవించినటువంటి ప్రతి కార్యానికి కూడా ఇప్పుడు ఈ మధ్య ఈ సంవత్సరంలో నిజంగా ఎక్కడి నుంచో వచ్చినటువంటి మమ్మల్ని ఇక్కడ నిలబెట్టి ఈ స్థానం ఇచ్చి, చర్చిలో ఒక స్థానం ఇచ్చి మాట్లాడమని చెప్పి ప్రోత్సహించి నిజంగా ఈ స్థానానికి తీసుకొచ్చినట్టే ఖచ్చితంగా అది దేవుని కృప మాత్రమే కాదు, దైవజనుల యొక్క ప్రోత్సాహం కూడా దాంట్లో ఉంది. దాన్ని బట్టి మనసారా ఈ యొక్క సంఘంలో అన్నయ్యకి నా యొక్క కృతజ్ఞతలు తెలుపుకుంటున్నాను. నిజంగా దేనికి పనికిరానటువంటి నన్ను ఇక్కడ నిలబెట్టి వాక్యం చదువుటకు, పాటలు పాడటకు, వాక్యం చెప్పటకు నన్ను ప్రోత్సహించి నన్ను బలపరుస్తూ ముందుకు కొనసాగిస్తున్నటువంటి దైవజనులకు నా యొక్క ప్రత్యేకమైనటువంటి వందనాలు. దేవుడు ఈ సంవత్సరం అనేక మేలు నాకు చేసినాడు. అందుబట్టి దేవుడు నామని స్తుతిస్తున్నాను. మీ అందరికీ నా వందనాలు. నా కుటుంబం గురించి, నన్ను గురించి మీ యొక్క వ్యక్తిగత ప్రార్థనలో గుర్తు చేసుకోమని చెప్పి మనసారా వేడుకుంటున్నాను. దేవుడి యొక్క చిన్న సాక్ష్యాన్ని దీవించునుగాక. ஆமென். கரங்களை தட்டி தேவனாமத்தை மேம்படுத்துவோமா? ஹல்லேலூயா. மூணாவது காமேஷ், வாங்க சாட்சி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னை தேவன் ஒரு சாட்சியாய் பயன்படுத்தினார். தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். அண்ணன் சொன்ன போல் என்னையும் சபையில் ஒரு நபராக என்னை பயன்படுத்துறது முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது பாவனாவுக்கு நன்றி சொல்கிறேன். நான் இந்த சபைக்கு வந்து 15 வருஷம் ஆகுது நினைக்கிறேன். ஆனால் இந்த சில மாதங்கள் தான் என்னை வெளிப்படுத்தின தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது அண்ணன் தான் எனக்கு ரொம்ப உற்சாகப்படுத்தினார். நீ செய், நீ பண்ணு, நான் இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு எவ்வளோ உற்சாகம் படுத்தினார். 2025 வருஷத்துலேருந்து இதுவரை கூட ஒரு குறை இல்லாமல் தேவன் நடத்தினார். நான் ஒன்று சொல்லுவேன், தசம்பாகத்தை கரெக்டாக கொடுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சமாக இருப்பார். நான் 2024 வருஷத்தில் அதுக்கு முன்பாக நான் தசம்பாக கரெக்டாக கொடுத்துட்டே இருந்தேன். சில காரணத்தினால இந்த தசம்பாக நான் கொடுக்கறதில்ல. ஏன்னா குடும்ப பிரச்சனை, பிள்ளைங்கள் ஏதோ ஒரு சம்திங் ஏதோ வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் யோசிக்க ஆரம்பித்தேன், ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, எதுக்காக நான் யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் என் ஞானத்தை கொடுத்தாரு, உன் தசம்பாகத்தை நீ ஒழுங்காக கொடுன்ட்டு. நானும் என் மனைவி ஒரு நாள் உட்கார்ந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இனிமேல் என் தசம்பாகத்தை நான் குறை வைக்கவே மாட்டேன், அதில் 10 ரூபா அதிகமாக இருக்கும் தவிர நான் கம்மியாக வைக்கவே மாட்டேன்னு சொன்னேன். வெச்ச முதல் கொண்டு என் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்தான். நான் உண்மை சொல்லனா, தேவன் ஒருவர் மாத்திரம்தான் என்னை நடத்தினார். என் குடும்பத்தில் என்ன எவ்வளோ பேர் என்ன நானும் கூட ரொம்ப வைராக்கியமாக தான் உட்காந்துருந்தேன். ஃபஸ்ட்டு நான் தான் சாட்சி சொல்லணும்னு இருந்தேன். இல்லை எனக்கு அவனா அழுகிற மாதிரி இருந்தார். நான் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிட்டேன். நிறைய பேர் என்னை பார்த்து சொல்லுவாங்க, உனக்கு என்னடா நீ சிரித்த முகத்தோடு இருக்கிற, உனக்கு என்ன குறைன்னு கேட்பாங்க. அநேக நாட்கள் நான் நடந்து போகும்போதெல்லாம் நான் அழுதுருக்கேன். ஏன் ஆண்டவர், எதற்காக, என்ன ஆண்டவர்ன்ட்டு நான் நிறைய நாள் அழுதுருக்கேன். ஆனால் ஒரு நாள் நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னாரு. நீ என் பாதபடிக்கு வா, நீ எப்படி மற்றவன் கீழே இருப்ப, நான் உன்னை ராஜாக்கள் மத்தியில் வைப்பேன்னு சொன்னார் அவர். ஆனால் இப்போ கூட சொல்கிறேங்க, ஆண்டவர் எந்த குறையும் எனக்கு வைக்கலை. நான் மனதார சொல்கிறேன், எந்த குறையும் எனக்கு வைக்கலை. நான் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுக்காக நான் ஜெபித்தேன். ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நன்மையினால் முடிவு சூட்டினார்.
என் வேலை ஸ்தலத்தில் நிறைய பிரச்சனை. இரவு என் மனைவி கூட தெரியாது நான் ஜெபிக்கிற ஜெபம். 1 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு தூங்கவே மாட்டேன். நைட்டில் நான் ஏன் ஆண்டவர்னு கேட்கும் போது தான் அவர் என் பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரியே எனக்கு ஒரு உணர்த்தல் உண்டாகும். நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்ன தேவன் அவன். இதுவரை கூட என் குடும்பத்தில் என் வீட்டு பக்கத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கர்த்தர் பெரிய காரியம் என் குடும்பத்தில் செய்திருக்கிறான். என் பிள்ளைகள் மத்தியில், என் மனைவி மத்தியிலும் ஆண்டவர் எனக்குன்ற ஒரு தனி வீடை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான். இத்தனோடு நாள் நான் வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்தேன். ஆனால் இந்த சமயத்தில் தான் எங்கள் அம்மாவே என்கிட்ட பேசி இந்த வீட்டை நீயே எடுத்துக்கோன்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய காரியம் செஞ்ச என் தேவன் ஒருவர் மாத்திரம்தான். தேவன் சின்ன சாட்சி ஆஸ்வதிப்பாராக. என் கரங்களை தட்டி தேவநாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. ನಮ್ಮದಿಲೆ ಸಂತೋಷ್ ಅಕ್ಕ ಸಾಕ್ಷಿ చెప్తారా? సాక్షి. స్వాతి నువ్వు చెప్తావా? సరే ఓకే. సరోజమ్మ సాక్షి. సరే గొంతు బాగలా. ప్రియాంక సాక్షి. సరే నువ్వు నాన్న సాక్షి. నువ్వు సాక్షి. సరే జయంతి కొండయ్య సాక్షి. చెప్తారా? జయంతి చెప్పద్దా? రామ్మ సాక్షి. ఎఫ్సి సాక్షి చెప్తావా? సరే సంతోషం, నాకు టైం ఇచ్చాం. హల్లెలూయా. சோத்திரம். అందరికీ నా వందనాలు. எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் ரொம்ப 10 வருஷமாக குழந்தையே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எனக்கு 10 வருஷம் ரொம்ப எல்லாரும் பேசுகிற மாதிரி இருந்தது. எத்தனையோ வாட்டி நான் இறந்து போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாழ்க்கையை முடிஞ்சு போயிருக்கோம். இந்நேரம் நான் எப்படி இருந்திருப்பேன்னு தெரியாது. ஆனால் எனக்கு எல்லாரும் என் கூட இருந்து யாருமே இல்லாத வாழ்க்கையில் அப்போ தான் என் கடவுள் என்கிட்ட வந்தார். எனக்கு ஒரு அழகான 2 குழந்தைங்க கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு குறையில்லை. நான் எதிர்பார்க்கல இந்த வாழ்க்கை, நான் நினைக்காத வாழ்க்கை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. இது எனக்கு கனவுல கூட இந்த மாதிரி வாழ்க்கை இருக்குமான்னு கூட எனக்கு வந்ததில்லை. ஆனால் என் கடவுள் என்றைக்குமே எவ்வளோதான் நான் உடஞ்சி போனாலும் என் பின்னாடி இருந்து என் கடவுள் என்னை தூக்கி விட்டுருக்காரு. எங்கள் அப்பா எங்கள் அம்மா யார் என்னை கைவிட்டாலும் ஒரு நாளும் அவர் என்னை கைவிடாத தேவனாக இருக்கிறாரு. நான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவர் ஒருவரை மட்டும் நினச்சிப்பேன். நினைக்கிறதுக்கு மேலே அதிகமாக பண்ணுவார். என் கூட அவர் இருக்கிறதுனால இது வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை. இன்றைக்குள்ள இந்த நாளில் என் கணவர் கூட என் கூட இந்த ஆலயத்துக்கு வந்திருக்காரு. இவ்வளோ காரியம் செஞ்ச என் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கரங்களை தட்டி தேவநாமத்தை மேம்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அம்மா ஆதிலட்சுமி அம்மா சாட்சி. சரி, பக்கத்தில் சிஸ்டர் நீங்கள் சாட்சி சொல்கிறீங்களா? సాక్షి. సరే ఓకే. బ్రదర్ మీరు సాక్షి చెప్తారా? సిస్టర్ సాక్షి చెప్తారా? దాన్ని పాట సమయం లేదు బా, టైం కొంచెం. ఏసే పరిశుద్ధ నామానికి వందనాలు. సార్ గారికి మరి సంఘస్థులందరికీ నా వందనాలు. నా సాక్ష్యం ఏంటంటే గడిచిన సంవత్సరం అంతట్లో కూడా ప్రభు మాకు తోడుగా ఉన్నారు. మేము నెల్లూరు నుంచి ఇక్కడ పనికి వచ్చాం. వచ్చిన తర్వాత బాడిగిల్లు దొరకలా, చాలా కష్టపడ్డాం. పని దగ్గరే ఉండి పని చేసుకుంటూ అక్కడే ఉండాల్సి వచ్చిన పరిస్థితి కూడా వచ్చింది. మరి ప్రభు అలాంటి స్థితి నుంచి మరి ఇప్పుడు ఒక ఇల్లు, నా కుటుంబం మొత్తం నాతోటే. లాస్ట్ ఇయర్ ఈ 31st నైటు పని చేస్తున్నాను, ఒంటరిగా ఉన్నాను. నేను ప్రభుని ఒకటే అడిగా, ప్రభువా అన్నీ ఉన్నాయి కానీ నేను ఏమి లేని దాన్ని అయ్యాను. ఇల్లుంది, వాకిలుంది, అన్నీ ఉండి ఏమి లేకుండా ఏకాకిలాగా ఇక్కడున్నాను ప్రభువా అనేసి బాధపడ్డాను. కానీ ఈ సంవత్సరం ప్రభు ఆయన మేళలతో మరి నా కుటుంబాన్ని జ్ఞాపకం చేసుకున్నాడు ఆయన సన్నిధిలో. మరి అప్పు బాధలు, రుణ బాధలు ఏది ఉన్నా కానీ నాకు వెన్నంటే ఉండి నన్ను నడిపిస్తున్న యేసయ్యకి వందనాలు చెల్లిస్తున్నాను. బాబుకి యాక్సిడెంట్ అయింది,
అందులో కూడా తోడుగా ఉన్నారు ప్రభు. మరి ప్రాణం పోవాల్సిన పరిస్థితి నుంచి ప్రభు కాపాడి ఆ కాళ్ళతోనే పోయింది. కాలుకి చాలా దెబ్బ తగిలింది. లేని పరిస్థితిలో మంచం మీద ఉన్నాడు, కానీ ఇప్పుడు లేచి నడుస్తున్నాడు. అది యేసయ్య దయ, ఆయన ప్రేమ, ఆయన కృప లేనిదే మరి ఏది కాదు. ఎన్నో రోజులు బాధపడిన రోజులు ఉన్నాయి. అన్నదమ్ములు లేరు, అక్క చెల్లెలు లేరు, అందరూ ఒంటరి దాన్ని ఇలాగా వదిలేశారు ప్రభు అనేసి. మరి ఎవరు వదిలినా కానీ మరి ప్రభు వదలకుండా నన్ను కాచి కాపాడి ఇంకా నన్ను పోషిస్తున్న యేసయ్యకి వందనాలు చెల్లిస్తున్నాను. ఇదే నా సాక్షి. மேன் கரங்களை தட்டி தேவனாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. பாருங்க, இவங்க யாருன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஐநா வாரத்தில் நாங்கள் கேரல் ரவுண்ட்ஸு போனோம். ஆனால் நாங்கள் மறந்துட்டோம். ஆனால் அவங்க எங்களை மறக்கலை. அவங்க இன்னைக்கு ஃபேமிலியோடு நம்ம సభకి வந்திருக்கிறாங்க. కర్రంగల తట్టి దేవనామத்தை మేంబడుతుவோம். హల్లెలూయా. హల్లెలూయా. చూడండి, జయమనిన సాక్షి పిలవనే లేదు, పరిగెత్తేసింది. ఇదిదా సాక్షి. ఆమేన్. చెప్పమా. మేము వచ్చి హిందువులము, పచ్చి హిందువులం. మేము శనివారము శుక్రవారం అంతా కూర జనము, హిందువులం. మా ఇంటి ఆయన గుడి అంటేనే తెలియదు. నేను మటుకు ఎప్పుడైనా కానీ పారణ కూటం పెడితే మా ఆడ పులియాంతపుల పోత, మా ఇంటి ఆయనకి ఏం తెలియదు. ఇప్పుడు మా ఇంటి ఆయన వచ్చి కూడా చర్చికి వస్తుండంటే నేను నమ్మలేకుండా ఉండా. చర్చికి వస్తుండు, గుడి అంటేనే మా ఇంటి ఆయనకి నచ్చదు, హిందూ క్రైస్తవులు అంటేనే నచ్చదు. అట్టాటోడు ఇప్పుడు చర్చికి వస్తుండు, వారం వస్తుండు, నన్ను పంపిస్తుండు. పోయి ఒకరోజు కూడా ఉండకుండా నువ్వు పోతుండు కూటానికి, పిల్లని తీసుకొని పో అని చెప్తుండు. అందుకని నేను వస్తుండే కూటానికి వస్తాను. మా ఇంటి ఆయన కూడా ఏదైనా తాగుతుండు, ఆ తాగుడు కూడా మరిపించేటట్టుగా యేసయ్యని నేను ఏడుకుంటున్నా. கரங்களை தட்டி தேவனாமத்தை மேம்படுத்துவோமா. மாதம் விசிட்டிங் போவேன், ஏதோ ஜெபம் பண்ணிப்பாங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்துன்னு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வாரம் தேவன் கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நம்ம இதில் பாக்யலட்சுமா சாட்சி சொல்லுவாங்க. ஷியாமலாக்கா சாட்சி வரீங்களா அக்கா? சரி. எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த சர்ச்சுக்குள்ளே இருந்து நான் வந்ததில் இருந்து யாருமே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அப்பாவும் அம்மாவும் இருந்து எனக்கு ஆறுதல் கொடுத்தாங்க. இருந்தும் ரொம்ப மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் ப்ரேயரில் நான் உட்காந்து ப்ரேயர் பண்ணும்போது அப்பா வந்து ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு 10 பிள்ளைங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஃபேமிலி பிளெஸ்ஸிங் ப்ரேயர் வச்சுருந்தோம் இல்லைங்களா? அதில் ஒவ்வொரு ஃபேமிலியும் லாஸ்ட்டில் ஜெபம் பண்ணுவோம். அப்போ 10 பிள்ளைங்களை உட்கார வச்சு அவங்க கூட ஜெபம் பண்ண கர்த்தர் தேவன் கொடுத்துருக்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைங்க. ஹல்லேலூயா. நம்ம இதில் தினகரன் சாட்சி சொல்கிறீங்களா? சரி, ஓகே. மகேசனா சாட்சி, பின்னாடி சத்யா சாட்சி. வேறு யாராவது சாட்சி இருக்கீங்களா? சரி, நம்ம இதில் பாஸ்ட் அம்மா சாட்சி சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம். பாஸ்ட் அம்மா கொடுக்கலன்னா அங்கேருந்து என்னை மறைக்கிறாங்க, எனக்கு சாட்சியை கொடுக்க மாட்டேன்றாங்க. வாங்க. சாட்சி எதுக்கு தெரியுமா? 2026 இன்னும் மேலான காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆனால் இந்த வருஷத்தில் நம்ம சாட்சி சொல்லலைன்னா ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார், தெரியுங்களா? சாட்சி. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஸ்தோத்திரம் வந்து அவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இந்த வருஷம் நான் என்ன சாட்சி சொல்கிறதே தெரியல எனக்கு. ஏன்னா எல்லாமே எனக்கு நன்மை தான் செஞ்சார். இந்த வருஷம் தொடங்கும் முதலும் நான் கண்ணீரோடு தான் இருக்கிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் போன வருஷம் என் தகப்பனார் வெளியில் உட்காந்துருந்தார். இந்த நேரத்துக்கு எனக்கு என் தகப்பன் இப்போ இல்லைன்னா கூட என் தேவன் தான் எனக்கு தகப்பனாக இருந்து ஒவ்வொரு நாளும் என் வழி நடத்தி கொண்டு இருக்கிறாரு. என் கூடவே அவர் தான் இருக்கிறேன், நான் நம்புகிறேன். ஏன்னா என் கண்ணீருக்காலே எனக்கு பதில் கொடுக்காரு, ஒவ்வொரு கண்ணீருக்கும் எனக்கு பதில் தராரு. ஆனால் போன வருடம் என் தம்பிங்களோடு இங்கே இருந்தாங்க, ஆனால் இந்த வருடம் இல்லை. ஆனால் தேவன் ஒன்றுன்னா எனக்கு நன்மை தான் செய்வாருன்னு நான் நம்புகிறேன். ஆனால் எங்கள் குடும்பங்களுக்காக நான் வேண்டுகொள்கிறேன், அவங்களுக்காக நீங்கள் ஜபங்க சொந்த ஜபத்தில் அவங்களுக்காக வைக்க சொல்கிறேன்.
நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. வேற யாராவது சாட்சி இருக்கீங்களா? இது சாட்சி நேரம். வா சந்திப்பு வந்துட்டாருப்பா. கத்தூர் நம்மத்துக்கு மம்மி உண்டதாக கூடி வந்து எல்லாருக்கும் ப்ரைஸ் எல்லாம். என்ன சாட்சின்னா, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஒரு கட்டி வந்தது. அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போகிறேன். அம்மாவுக்கு அந்த கட்டியே இல்லாத அது வச்சிட்டாரு. திருப்பி அது ஒன்று, திருப்பியும் தம்பிக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் ஆப்ரேஷன் பண்ணி அவனுக்கும் ரொம்ப பலவீனமாக இருந்தது. அதுலேருந்து மீட்டி இப்போ ரொம்ப பலவீனமாக குத்து கத்தர் இது வரைக்கும் நடத்துறதுக்காக நன்றி. அடுத்தது நான் வந்து இது 5 வருஷம் முடிக்க போகுது. இப்போ 6ஆம் வருஷத்தில் கால் வைக்க போகிறேன் இந்த சர்ச்சுக்கு வந்து. அடுத்தது எனக்கு டான்ஸு சின்னண்ணா சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இது வரைக்கும் எனக்கு என்ன எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்தது அவர் தான் சின்னண்ணா. அவருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தது என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது பண்ணால் நான் ரொம்ப போயிட்டேன். சர்ச்சுக்கு வர மாட்டேன் ஒழுங்கா. சரி ஃபோன் பண்ணிட்டு ஆண்டர்ஸ் கூப்பிடுவான். சரி வரேன்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்துடுவேன். சரி வந்தோடனே அது சர்ச்சில் ஒழுங்கா இருந்து எத்தனையோ இருந்துட்டேன். அடுத்தது இது வரைக்கும் நிற்க வச்சு என்னை இது வரைக்கும் பாதுகாக்க நல்லதுக்காக நன்றி. இந்த சாட்சி ஆஸ்வதித்தில் பற்றி கரங்களை தட்டி தேவனாத்தை மகிமைப்படுத்துவோமா? உஷா சாட்சி టైం ఇలా సురుకుమా. అందరికీ వందనాలు. మేము పోయిన సంవత్సరం వచ్చి చాలా కష్టపడినాము. మా ఇంట్లో మా తమ్ముడికి చాలా కడుపు నొప్పితో బాధపడినాడు. చాలా ప్రయాసపడినాం మేము. అసలుకి ఎక్కడ అసలుకి డబ్బులు ప్రైవేట్ హాస్పిటల్లో స్టాన్లీ హాస్పిటల్లో చేరవాలన్నా డబ్బులు సరిగా. అందుకని దేవుని చిత్తానుసారం నేను ఒక చోట్లో కూర్చొని ప్రార్థన చేస్తూ ఉన్నాను. మా తమ్ముడి గురించి యేసయ్యా ఎట్లేదన్నా, మా ఇంట్లో వాళ్ళందరూ హిందూస్ అసలుకి ఎట్లేదన్నా నేను మోకాలు వేసి ప్రార్థన చేస్తూ ఉన్నాను. యేసయ్యా ఈ సంవత్సరం అంతా మిమ్మల్ని కాపాడినందుకు నీకు వేలు కోట్లు స్తుతులు చెల్లిస్తున్నాను. యేసయ్యా ఈ కడుపు నొప్పి నుంచి వచ్చే సంవత్సరం లోపల రాకుండా ఉండేదని సహాయం దయచేయమని ప్రార్థన చేస్తూ ఉన్నాను. ఎట్టో దేవుడు పోయిన సంవత్సరం నుంచి ఈ సంవత్సరం వరకు మా తమ్ముడికి కడుపు నొప్పి అనే మాటే లేదు. దేవునికి దానికి వేలు కోట్లు స్తుతులు చెల్లిస్తున్నాను. అదే మాదిరిగా 5 సంవత్సరాల నుంచి మా అక్కకి బిడ్డ లేదు. అందుకు నేను దాని గురించి ప్రేయర్ చేసినాను. దేవుడి దయ వల్ల ఈ పాప పుట్టింది. నేను ఊరికాడ అప్పటికి మోకాలేసి ప్రార్థన చేసి వాగ్దానం తీసినాను. వాగ్దానం తీసి అయిపోయినాక అంతన యేసయ్యా ఎంతోమంది చాలా ఎన్నో మాటలు మా సొంతోళ్ళు ఎంతోమంది ఏమేమో అడిగి తిట్టారు. అందుకు ఎంతో కష్టపడినాం అసలుకి. கரங்களை தட்டி தேவநாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு வருஷத்துல 12 மாதத்துல என்னென்னவோ இப்போதான் நமக்கு கண்ணீர் வருது. அந்த நாட்கள் நினைக்கும் போது தேவன் நம்மை நடத்துகிற தேவன். கரங்களை தட்டி தேவநாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. வேற யாராவது சாட்சி இருக்கீங்களா? சின்ன யாராவது சாட்சி இருக்கீங்களா? ஜோஷுவா சாட்சி சொல்லுவார். கர்த்தருக்குள் மகிமை உண்டாவதாக. வந்திருக்க யாருக்கா நன்றி செலுத்துகிறேன். என்ன சாட்சினா, இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு துக்கம் தான், கண்ணீர் தான் ஃபுல்லாக. என் ஃபேமிலி ஃபுல்லாக கஷ்டத்தில் தான் இருந்தோம். இப்போ கூட நான் வேலைக்கு போகிறேன். நான் கார்ப்பரேஷன் வேறு எல்லா வேலையும் செய்வேன். ஆனால் என்னென்னா வீட்டுக்கு போனால் சந்தோஷம் இருக்காது எனக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட சிச்சி வந்து ப்ரேயர் பண்ணுவேன். திடீர்னு என்னென்னா அப்பா இறந்துட்டார் ஜூன் மாதத்தில். அப்போத்துலேருந்து துக்கம் கண்ணீர் எல்லாமே இருந்துச்சு. என் ஃபேமிலி எல்லாமே கீழே இருந்துச்சு. அப்புறம் கூட எனக்கு இத்தனை வயசில் கூட என்னை தூரமாக வைக்கிறாங்களே, நான் என்ன பாவம் செஞ்சேன்? 16 வயசில் என்னை எல்லாருமே தூரமாக வச்சுட்டு எங்கள் அப்பா அப்புறமே அப்பத்துலேருந்து எல்லாருமே என்னை தூரமாக வச்சுட்டாங்க. என்னையும் சரி, எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் அப்பா எல்லோரும், எங்கள் அண்ணாவும் சரி, எல்லாருமே தூரம் வச்சுட்டாங்க. ஆனால் கூட அப்பா இருந்த அடுத்த மாதத்துலேருந்து கத்தர்கள் ஓடி வந்துட்டேன். நான் அடுத்த வருஷத்துலேருந்து ஃபுல்லாக ஏசப்பாவுக்கு தான் நான் நின்று இருப்பேன்ட்டு நான் ஒப்பு கொடுக்குறேன். இந்த சாட்சியை நன்றி செலுத்துகிறேன்.
ஆமென். கரங்களை தட்டி தேவநாமத்தை மேம்படுத்துவோமா. இந்த உலகத்தில் இருக்கிற அப்பா போலாம், ஆனா பரம தகப்பன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் சாட்சி சொல்றேன், நீங்க எல்லாம் சாட்சி சொன்னீங்க, நானும் சாட்சி சொல்றேன். யாபேஷ் பாருப்பா, அவங்க அப்பா கூப்பிட்டாலே வரல சாட்சிக்கு, பையன் சாட்சிக்கு வரான். அதுதான் பெரியவங்க நம்ம சாட்சி சொல்ல முடியல, சின்ன பையன் பாருங்க, அவனுக்கு ஒரு கரங்களை தட்டலாமே. ஹல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டதாக கூடி வந்த எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நான் டிசம்பர் 19 நான் சீராளம் ப்ரேயர் மீட்டிங் போகிறப்போ நான் காலையில் ரொம்ப எனக்கு ஜுரம், ஆனாலும் எல்லாருமே வேணாம் தான் சொன்னாங்க. ஆனாலும் தேவன் என் கூட இருக்கிறான்னு நான் போனேன். நான் போயிட்டு அங்கே ஒன்றுமே எனக்கு தெரியல, ஜுரம், அங்கேயும் ஜுரம் தான். நான் படுத்துட்டேன். சீராளம் மீட்டிங் ப்ரேயரும் நான் அட்டன் பண்ணல. திருப்பி நான் வந்து ஜுரம் இருக்கான்னு பார்க்குறேன், எனக்கு ஜுரமே இல்லை. இந்த சின்ன சாட்சி தேவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கரங்களை தட்டி தேவநாமத்தை மேம்படுத்துவோமா. இது என்ன தெரியுமா, சின்ன பிள்ளைங்களை வச்சு ஆண்டவர் நமக்கு புத்தி காமிப்பார். பெரியவங்க நம்ம சாட்சி சொன்னா ஐயோ நான் என்னத்தனை சொல்கிறது அப்படின்னு நம்ம பண்ணுறோம். ஆனால் சின்ன பையன் அவன் நின்று சாட்சி சொல்கிறான்னா பாருங்கள், அவனுக்கு ஜுரம் வந்தது, அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணால் கர்த்தர் சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா. என்னுடைய சாட்சி கூட சொல்கிறேன். எனக்கு வேலை இல்லை, 2024 எனக்கு வேலை இல்லை. கடைசி டிசம்பர் மாதத்தில் 3 நாள் மீட்டிங் வச்சேன், வேலை போயிடுச்சு. அதே போல் ஒரு 3 மாதம் எனக்கு வேலையே இல்லை. அப்போது எனக்கு ஒரு வேலைக்கு இன்டர்வியூ கிடைச்சிது. அந்த வேலைக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணும்போது இயேசு பிரதர் வந்து இந்த மாதிரி சீராவில் ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அது தொடர்ந்து செய்யணும்னு சொன்னாங்க. இப்போ வேலையும் வந்துச்சு, ஊழியம் வந்துச்சு. நான் எதை பார்க்கணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் வேலை தான் செய்யணும். ஹல்லேலூயா. அதை பொறுப்பெடுக்காம ஒவ்வொரு மாதம் தேவன் எனக்கு உதவி செய்தார். கரங்களை தட்டி தேவநாமத்தை மேம்படுத்துவோமா. எந்த ஊருக்கு போய் நான் பிரசங்கம் பண்ணதில்லை, யாரும் என்னை கொண்டு போனதில்லை. ஆனால் என் அப்பன் இயேசு அவர் என்னை கொண்டு போய் நடத்தினார். ஹல்லேலூயா. பெங்களூரு, ஆத்மகூரு, சீராலா, இப்படி தேவன் எத்தனையோ ஊர்களில் கொண்டு போய் என்னை நடத்தினாங்க. அதே போல் இந்த ஊழியம் 2 மாதமோ 3 மாதமோ நடந்து முடிச்சுட்டு மூடிடுவாங்கன்னு நிறைய பேர் நினச்சாங்க. ஆனால் ஒன்றுமே வாய்க்காதபடிக்கு 2வது வருஷத்தில் என் தேவன் இந்த ஊழியத்தை கர்த்தர் நிச்சயமாய் நடத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அந்த நேரத்தில் சுகர் அப்போ தான் ஸ்டார்ட்டு. ஆனால் சுகர் குறித்து இன்னைக்கு வரைக்கும் நான் கவலைப்படல. எப்போ நான் வீட்டில் ஃபேமிலி பிளெஸ்ஸிங் ப்ரேயரு 1ஆம் தேதி டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணணும், என் கழுத்தை பிடிச்சான் பிசாசு. ஒரே இரும்பில் என்னால் மெசேஜ் கொடுக்காதபடிக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். 28ஆம் தேதி கடைசியாக இயேசு பிரதருடைய வீட்டில் அந்த கூட்டத்தை என் தேவன் செய்ய தேவன் முடிச்சார். அதை இந்த 3 நாள் கூட்டத்தை கூட என் தேவன் நேற்ற வேளையில் ஏற்ற நேரத்தோடு சந்தித்தா. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில் எனக்கு நிறைய பிரச்சனை வருது, ஆனாலும் கூட நான் அதை பார்க்குறதில்ல, என் ஊழியத்தை மட்டும்தான் பார்க்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு மட்டும் நன்றி செலுத்தும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சாட்சியா? சரி, சுருக்குமாப்பா, 2 நிமிஷம் 5 நிமிஷம் தான் இருக்குது சாட்சி நேரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக கூடிய மனமான நன்றிகள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறேன். தேவன் இந்த 2025ஆம் வருஷத்தில் தேவன் என்னை ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு உதவி செய்தார். அதுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு நன்றி மகிமை செலுத்துகிறேன். கரங்களை தட்டி தேவநாமத்தை மேம்படுத்துவோமா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா. இப்போ ஆராதிக்க போகிறோம். 12 மணி ஆகும் போது நாம் இப்போது ஆராதிக்க போகிறோம். இயேசு பிரதர் முன்னாடி வாங்க, மேலே வாங்க. காமேஷ் மேலே வாங்க. நம்ம எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். சின்ன இருக்கிறாரா? சின்ன இருந்தால் மேலே வாங்க.